கொலை செஞ்சுட்டு அந்த விஷயத்தை வந்து கொண்டாடுற வகையில இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றது இவ பயங்கர பேசும் பொருளாக மாறி இருக்கு. 2022-23 இருந்து எந்த ஒரு கேஸ்லயும் இன்வால்வ் ஆகல, எந்த ஒரு கேஸும் வாங்கல. காலில் அடிபட்டு பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதால என் கூடவே தான் இங்கே தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ராபர்ட்டோட ஃப்ரெண்டு கோகுல்னு ஒருத்தர் வந்து இருந்திருக்காங்க. இந்த கோகுலுக்கும் இந்த லோகுக்கும் தான் வந்துட்டு இந்த தொழில் போட்டின்னு சொல்லப்படுது. கஞ்சா இதுலையும் போதை மாத்திரைகள் விற்பனையும் லோகு இருக்க இடத்த காட்டினதே ராபர்ட் தான். மக்களுக்கு என் மேல இருக்க பயம் போயிடுச்சு, வர வைக்கிறதுக்கு நான் ஏதாவது சம்பவம் பண்ணணும்னு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் இந்த விஷயம் சொல்லப்படுது. ஒரே நல்ல 2 விஷயம் நான் பண்ணா மட்டும்தான் என் பெயரில் எல்லாருக்கும் பயம் வரும். இங்க ஆனா அதை வெளிப்படையாக ரீல்ஸ்ல போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது பின்னணி இருக்கா? எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபடுறாங்க. இன்னைக்கு மாவுக்கட்டு கல்ச்சர் பெரிய கல்ச்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, ஏன்னா இந்த கேஸ்லயும் வந்து இங்க மாவுக்கட்டு போட்டதா சொல்லப்படுது. ஏன்னா தப்பியோட முயற்சிக்கும் போது வந்து மாவுக்கட்டு அப்படிங்கிற. ஏன்னா ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணா நகர்ல வந்து கொலை செஞ்சுட்டு அந்த விஷயத்தை வந்து கொண்டாடுற வகையில இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றது இவ பயங்கர பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதை அவங்க எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதுமே ஒரு பேசும் பொருளா மாறிட்டு இருக்கிற இந்த நிலையில இந்த மாதிரியான ஒரு இந்த இன்சிடென்ட்டுடைய பின்னணி என்ன மேம்? அதான் நீங்க சொன்ன மாதிரி ரவுடி ராபர்ட் அப்படிங்கிற ஒருத்தரோட இதுதான் இப்போ இதுவாயிட்டு இருக்கு. 28 வயசு. பட் 28 வயசு இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நானே ஒரு விஷயம் எடுக்கிறேன் அப்படின்னா முதல்ல எனக்கு உள்ள போறது என்னவா இருக்குன்னா, இவங்க பின்னாடி எத்தனை கேசஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அரெஸ்ட் ஆகிற எல்லா குற்றங்களையும் இருக்க முக்காவாசி பேர் மேலே, கிட்டத்தட்ட 90% பேர் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு. ஆக்சுவலி அதுவும் இந்த ராபர்ட் வந்து கேட்டகரி ரவுடினும் இங்க சொல்லப்படுது. கொலை செய்யப்பட்ட நபர். ஆமா, கொலை செய்யப்பட்ட நபர் ராபர்ட் அவர் தான். ஓகே, இருக்கும்போது 16 கேசஸ் அவர் மேல ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த இடத்துல அதை தாண்டி இந்த இடத்துல அவருடைய காதலி அப்படின்னு சொல்லப்படுறது விஷயம் வந்து திருநங்கை அவர்கள், சஞ்சனா அவங்க. பட் சில இடத்துல அவங்க அப்பா அதை மறுத்தும் ஒரு விஷயம் சொன்னதாகவும் நம்மளால பார்க்க முடியுது. இல்ல 6-7 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்கு, அவங்க வந்துட்டு இருக்காங்க, அது வரைக்கும் கூட போலீசார் அவருடைய உடம்பை வைக்க அலோவ் பண்ணலன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா இங்க சொல்லும் போதே பக்கத்து சஞ்சனா வீட்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. பட் அவங்க சொன்ன விஷயம் இங்க என்னவா இருக்கு அப்படின்னா, என் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ரீல்ஸ் போட்டோஸ் அவ்வளோ பண்ணியிருக்காங்க 2 பேருமே சேர்ந்து. ஸோ நாங்க இருக்கோம், ஒன்னா இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. 2022-23 இருந்து எந்த ஒரு கேஸ்லயும் இன்வால்வ் ஆகல, எந்த ஒரு கேஸும் வாங்கல. காலில் அடிபட்டு பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதால என் கூடவே தான் இங்கே தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து சொன்ன மாதிரி அண்ணா நகர், சத்யநகர் அங்கே வந்து சம்பவம் நடக்குது. சம்பவம் நடக்கும் போது இந்த ராபர்ட் ஒரு கொலை நடந்துருச்சு அந்த இடத்துல. ஓகே, கொலை நடந்ததுக்கு அப்புறம் இது வந்து 2 கோணத்துல வந்து ஒரு சஸ்பெக்டா ஒரு விசாரணை விஷயத்துக்கு வந்து வந்தது. ஒன்று வந்து இவங்க 2 பேருக்கும் முன்பகையா, ஏன்னா கேங் வார் நம்ம நிறைய கேசஸ்ல பாக்குறோம் ரீசெண்டா. ஓகே, கேங் வார். இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இங்க கஞ்சா வியாபாரம் 2 பேருக்கும் தொழில் போட்டின்னு சொல்லப்படுது. கஞ்சா வியாபார தொழில போட்டி. ஸோ கஞ்சா வியாபாரி, போதை மாத்திரைகள், அதுல வந்து தொழில் போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டது, சஸ்பெக்டா சொல்லப்பட்டது. பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம நிறைய பார்க்க முடியுது. அவங்க அப்பா பேசினாரு, எட்வின் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அத்தை, இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்க சில குற்றச்சாட்டுகள் அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. என்னன்னா, அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்ல நான் வந்து எங்க பேச்சை கேட்கவே இல்லை, பெத்தவங்க பேச்ச, ஊர்ல இருக்கவங்க பேச்செல்லாம் கேட்டான், சேர வேணாம்னு சொன்னவங்க கூட எல்லாம் சேர்ந்தாதான் இவனுக்கு இந்த நிலைமை, அவன் திருந்தி வாழ்ந்தான், அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இங்க என்ன அப்படின்னா, எஸ் நிறைய பேர் தப்பு பண்ணும்போது திருந்தி வாழ்ற ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கு அந்த இடத்துல. ஓகேவா, அதுக்காக இவர் இன்னசென்ட்டா அப்படின்னு கேட்டா 16 கேஸ் மேல இருக்கு. ஒரு வேலையும் அவங்க சொல்றாங்க, சில எல்லாமே புட்டப் கேசஸ் மாதிரியும் சொல்றாங்க. 16 கேஸும் புட்டப் கேசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஃபுல்லா நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த மாதிரி புட்டப் கேஸஸா இருக்கும் பட்சத்தில் அவங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கலாம், போயிருக்கலாம், இது எல்லாத்தையும் குவாஷ் பண்ணிருக்கலாம், இல்ல போலீஸ் எங்களை தேவையில்லாம டார்ச்சர் பண்றாங்க, நாட் டு அரெஸ்ட் ஃபைல் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, லால இருக்க விஷயம் இந்த மாதிரி இவ்வளோ நமக்கு அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணிருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஓகே, பட் இவங்க சஞ்சனா சொல்லும் போது ஆமா ஒரு காலத்துல இருந்தாங்க, இப்ப திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இது என்னவா சொல்லப்படுதுன்னா, இவங்க சஞ்சனா வந்துட்டு நானும் அவரும் இந்த வீட்டில் தான் இருந்தோம். நான் வந்து பட்டன் ஃபோன் என்னை வாங்கிட்டு வந்து சொல்லி எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன், அடுத்த தெரு போனேன். போயிட்டு வரத்துக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு, வீட்டு வாசலில் இந்த மாதிரி வச்சு வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நைட்டு அவங்க அப்பா சொல்லும் போது இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அடுத்த தெருவு தான் அவங்க அப்பா வீடுமே, என்கிட்ட வந்து பார்த்துட்டு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைப்பா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே நான் போனேன். கண் எதிரிலே வெட்டிட்டாங்க. 6 பேர் கொண்ட கும்பல். அதாவது லோகு தான் அதில் மெயின், மூட்டை அப்படிங்கிற லோகு தான் மெயின்.
ஸோ அந்த இடத்துல வெட்டிட்டாங்க இங்கே போட்டு வெட்டினது மேலேயே வெட்டிக்கிட்டே இருந்தாங்க, நான் பார்த்தேன் கண் இதில் என் பையனோட உயிர் அப்படின்னாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, பையனுக்கு உயிர் இருந்தது, ஒரு 25 நிமிஷம் கழிச்சு தான் ஆம்புலன்ஸ் வந்தது, காவல்துறை எல்லாருமே ஆட்டோவில் கூட எங்களை ஏற்ற விடல, காவல்துறையே இங்கே வந்து உடந்தை அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய சஸ்பெக்ட் அந்த இடத்துல வைக்கிறாங்க, இன்னசென்ட் அப்படிலாம் சொல்லி. பட் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வேர்டாக இருக்கலாம், பட் நமக்கு எல்லாமே எப்படி எவிடென்ஷியலாக ப்ரூவ் ஆக போகுதுன்றதான் விஷயம். சரி, ஓகே, என்ன பின்னணி இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நான் சொன்னேன் அந்த லோகுக்கும் ராபர்ட் இது இருக்கமோ என்னன்னா, இந்த கோகுல் ராபர்ட்டோட ஃப்ரெண்டு கோகுல்னு ஒருத்தர் வந்து இருந்திருக்காங்க அந்த இடத்துல. இந்த கோகுலுக்கும் இந்த லோகுக்கும் தான் வந்துட்டு இந்த தொழில் போட்டின்னு சொல்லப்படுது. கஞ்சா இதுலையும் போதை மாத்திரைகள் விற்பனையிலையும் இவங்களுக்குள்ள தொழில் போட்டி அப்படிங்கிறதுனால லோகு வந்து அந்த கோகுலை கொலை பண்ணியாச்சு 2019 அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் வந்து தீவிரமா தேடி வந்த நிலையில வந்துட்டு லோகு இருக்க இடத்த காட்டினதே ராபர்ட் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய பழிவாங்கும் படலமா தான் இப்ப லோகு வெளியே வந்து ராபர்ட்டை கொலை பண்ணதான் சொல்லப்படுது. ஏன்னா லோகு வந்து கூண்டாஸ்ல உள்ள போயிட்டு 20 நாட்களுக்கு முன்னாடி தான் வெளில வந்து இந்த கொலை பண்ணதான் சொல்லப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இங்க என்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னா, இந்த லோகு வந்து அன்னைக்கே 2 சம்பவம் நடந்தது. ஐனாவரம் ஒண்ணு, இது ஒண்ணு, 2 சம்பவம் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. லோகு வந்து எப்ப கரெக்டான டைம் வரும் ராபர்ட்டை வந்து கொலை பண்றதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததாகவும், அட் த சேம் டைம் ஆதித்யா அப்படிங்கிற பையன் வந்துட்டு லோகு நிறைய கேள்விகள் எதிர்த்து கேட்டதாகவும், இந்த இடத்துல வந்துட்டு 2 பேரையும் கொலை பண்ணணும், அதாவது எனக்கு வந்துட்டு பயம் வர வைக்கணும், மக்கள் மேல பயம் விட்டு போச்சு. இப்ப சொல்லுவல, ஒரு நம்ம மூவிஸ்ல பார்த்துருப்போம் நிறைய, அந்த ஏரியா ரவுடிஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு என் மேல இருக்க பயம் போயிடுச்சு, வர வைக்கிறதுக்கு நான் ஏதாவது சம்பவம் பண்ணணும்னு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் இந்த விஷயம் சொல்லப்படுது. ஒரே நாள்ல 2 விஷயம் நான் பண்ணா மட்டும்தான் என் பெயரில் எல்லாருக்கும் பயம் வரும் இங்க அப்படின்றதுனால முதல்ல இந்த லோகு இன்னொரு 5 பேரும் சேர்ந்து, ஏன்னா அவங்க அத்தன்றவங்களும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆமா, 2 பைக்ல 3 பேரா வந்தாங்க, மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து சத்யாநகரை சார்ந்த பசங்க கிடையாது, வெளி பசங்க, எனக்கு நல்லா மூஞ்சி தெரியும், அவங்க கிடையாது. லோகு அதுல இருக்கா, மூட்டை அப்படிங்கிற அதுல இருக்கான்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகே, சொன்னது ஒரு பக்கம். இங்கே வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல அயனாவரத்துக்கு வந்து போறாங்க, பைக் எடுத்துட்டு அயனாவரம் போயிட்டு அந்த ஆதித்யா அந்த பையனை வீட்டில் வெட்ட போகும்போது அந்த பையன் இல்லை. அதனால அவங்க அம்மா ரேவதி அங்கே இருந்ததுனால வார்னிங் பண்ற விஷயமா, பயத்தை கிரியேட் பண்ற விஷயமா அவங்க அம்மா தலையில வெட்டியிருக்காங்க. வெட்டிட்டு அங்கேருந்து நேரா கிளம்பி அண்ணா நகர் வந்தவங்க தான் வந்துட்டு இந்த நம்மளே பார்க்க முடியுது, அவ்வளோ ரத்தக்கரைகள் அந்த வாசல்லே வச்சு ராபர்ட்டை வந்து கொலை பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அங்கிருந்து கிளம்பி 4 தனிப்படை அமைக்கப்பட்டதா இதுல சொல்லப்படுது அவங்களை பிடிக்கிறதுக்கு. அங்கிருந்து கிளம்பி ஓடினவங்க தான் பதுங்கியிருக்காங்க, அப்ஸ்கேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்தது. இப்போ அந்த ரீல்ஸ்ல வந்து போட்டாங்க இல்லையா மேம், அந்த ரீல்ஸ்ல போடுறாங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக கொலை செஞ்சாங்க அப்படின்னா பதுங்குறது இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அதை வெளிப்படையாக ரீல்ஸ்ல போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது பின்னணி இருக்கா, எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபடுறாங்க, அதை ஈடுபட்டதை தாண்டி அதை வந்து ஷோகேஸ் வேற பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்போ அது ஒரு பேசும் பொருளாக இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லலாம். ஏன்னா எங்கேயுமே ஐடென்டிட்டி மறைக்கப்படுற ஒரு விஷயமா தான் இங்க பார்க்கப்படும். அதுக்கப்புறம் அவங்களே போய் சரணாகிறதாகட்டும், இது ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலே பார்த்துக்கிட்டோமே, நம்ம கொலை பண்ணவங்க வந்துட்டு அந்த லைக் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருந்தது, அந்த இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அப்புறம் அவங்களே சரணடைஞ்சாங்க. அந்த இடத்துல நிறைய கேசஸ் நம்மளால ஓடி ஒளிஞ்சு பதுங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியும். இப்ப சென்னை வந்து தனுஷ் பாக்ஸர் மர்டர் ஆகட்டும், இப்ப பாண்டிச்சேரியில் நடந்த லைக் மர்டர், ட்ரிபிள் மர்டர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இல்லை கள்ளச்சாராயம் எதிர்த்து கேள்வி கேட்ட மர்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மர்டர் அந்த இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓடி இப்ப ரீசெண்டா வந்து மணல் குவாரியிலே 2 பேரை வச்சு கொலை பண்ண ஒரு விஷயம் ஆகட்டும், ஃப்ரெண்டையே ஓகே தன்னுடைய அக்காவை அசிங்கமா பேசினதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க அவ்வளோ திமிரா தைரியமா அப்படின்னும் போது விச் மீன்ஸ் ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம். ஓகே விச் மீன்ஸ் தே ஹவ் பீன் யூஸ்ட் டு இட், ஹேபிச்சுவல் அஃபெண்டர். என்ன ஜெயில் தானே, போயிட்டு வந்துடலாம். இப்பதான் குண்டாஸ்ல உள்ள போயிட்டு வெளில வந்திருக்கோம். இது எப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் இதுவாக தான் இங்க பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதில் நமக்கு பார்க்கும்போது தெரியும் அவங்க யார் மூஞ்சிலையும் கொஞ்சம் கூட அந்த கில்ட் ஃபீலே கிடையாது. அந்த போட்டோல எல்லாம் சட்டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பழகவும் ஆரம்பிக்கிறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இது இல்லை, 2வது இதுவும் இல்லை, நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னோட தொழில் மாதிரி தான் அப்படின்ற ஒரு இதுல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதனால இது தொழில் போட்டின்னு சொல்லப்படுது. தொழில் போட்டி ஹெல்த்தியா இருக்கணும். இது எவ்வளவு கேவலமான விஷயத்துல தொழில் போட்டி நீங்க சொல்ல முடியுது இல்லையா நம்மளால. ஒண்ணு. ரெண்டாவது சொன்ன மாதிரி இந்த மனசாட்சி, இந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கவங்க ஒரு பக்கம் ஓகே யோசிப்பாங்க. இவங்க தான் வந்து சொன்ன மாதிரி அதுலயும் ஊறி போனவங்க தானே. ரத்தம் மிஞ்சி போன மனசாட்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, ரத்தத்தை பார்க்கணும், இப்படிதானே இருக்காங்க. சரி, அவங்களுக்கும் தெரியும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியெல்லாம் சாகன்ற மாதிரி எனக்கு வேணா சாகலான்னு அவங்களுக்கும் தெரியும். யாரு எப்போ அவங்களுக்கு ஸ்கெட்ச் போடுவாங்க அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதை தாண்டி ஓகே இந்த இன்னைக்கு நிறைய சில ரவுடிஸ் என்ன அப்படின்னா, இப்ப இதுலயே வந்து அவங்க சஞ்சனா சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது. பேசாம அவன் ஜெயில இருந்தாலும் சேஃபா இருந்திருப்பான் போல அப்படி. ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா,
வெளில ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு பேருக்கு இந்த மாதிரி ஒரு காமிச்சிட்டு ஜெயில போயிட்டாலும் நம்ம சேஃபா இருக்கலாம்ன்ற ரவுடிஸும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்றேன். அவன் கண்டிப்பா ஏன்னா வராங்க. இப்ப நிறைய கொலைகள் வந்து நம்மளால பார்க்க முடியுது என்ன அப்படின்னா, அந்த பாண்டிச்சேரி மர்டர்ல சத்யா அந்த காதலிக்கு வந்துட்டு காதலர் தினத்துக்கு 3 தலைகளை கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ட்ரிபிள் மர்டர்ல. ஓகே, அதுலயும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவங்க அண்ணன் சங்கரும் அங்க குற்றவாளி தான், ஜெயில இருந்த ஒரு பர்சன் தான். ஓகே, உள்ள போனா நிறைய அசைன்மெண்ட் கொடுக்கறத சத்யா வெளியே வந்து நிறைவேற்றிட்டு திரும்ப ஜெயிலுக்கு போறது, அந்த உள்ள இருந்து ஸ்கெட்ச் கொடுக்கறது. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல அது பெருசா பேசப்பட்டது இல்லையா. உள்ள இருந்து போட்டு கொடுத்த பிளான் தான் நாகேந்திரன் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேசப்பட்டது. இது எல்லாமே ஒரு தகவலா பேசப்பட்டது. ஃபைனலா சார்ஜ் ஷீட் அது ப்ரூவிங் ஃபேக்டர் எல்லாமே செகண்டரி. ஓகே, இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள இருந்து பிளான் பண்ணி கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் தானே. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, வெளியே இருந்தா எப்போ வேணா எவனா நம்மள போடலாம், பேசாம நம்ம உள்ள இருந்தா ப்ரொடெக்டிவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தேவைப்பட்டா நம்ம வெளில வந்துக்கலாம் அப்படின்ற. அதனாலதான் இப்போ வந்து எல்லா சம்பவங்களும் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அந்த ரேப் கேஸா இருக்கட்டும், பாலியல் ரீதியான வன்கொடுமைகளுக்கு அந்த கேஸஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் மூலமாக இல்ல போட்டி பொறாமை, இந்த எந்த வழக்கு எடுத்துக்கிட்டாலும் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல வழக்குகள் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா காவலர்கள் வந்து இப்போ ஒரு வழக்கு போட்டு அவ்வளவுதான் அவங்க கைது செய்யப்படுறாங்க. பாலியல் ரீதியான வழக்கா இருக்கட்டும் இல்ல கஞ்சா வழக்கா இருக்கட்டும், எந்த வழக்கா இருந்தாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா சிவியரா இருக்கு. ஆனா ஆட்கள் வெளியில நடக்கக்கூடிய செயல்கள் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் மேலேயும் 20 வழக்குகள் இருக்கு. அது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டரியா இருக்கே, அது என்ன காரணம்? ஏன்னா இப்ப இந்த பெரம்பூர் இன்சிடென்ட், அந்த 3 பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை கேஸ்ல பார்த்துட்டோம். 21 வயசுல 11 கேஸ். அந்த மாதிரி சின்ன சின்ன வயசுல நம்மள இங்க 28 வயசுல 16 கேஸ்ன்னு சொல்லப்படுது. 10க்கும் மேற்பட்ட கேசஸ் ஃபார் ஷுர் அப்படிங்கிறது இங்க. ஸோ அப்படி இருக்கும் போது என்ன அப்படின்னா, இப்போ இங்க ஜுடிஷியரி சிஸ்டமே ரெஃபர்மேட்டிவ் பேஸ் தான். நம்ம அதெல்லாம் ஸ்டில் டெத் பெனால்ட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்கும். திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் எங்கேயாது. ஏன்னா பல குற்றங்கள் செய்யறவங்க எங்கேயாவது இடத்துல திருந்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ரெஃபர்மேட்டிவ் பேஸ்ல தான். ஓகே, ஏன்னா இங்கேயும் அதான் சொல்லப்படுது, வெளியே வந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்க பண்ற குற்றம் பேஸ் எவிடன்ஸ் வச்சு உள்ள போறாங்க, பெயில் வாங்கிட்டு வெளில வராங்க. ஓகே, கூண்டாஸ் போக்ஸோ எது போனாலும் 8 மாசமோ 1 வருஷமோ, சில கேசஸ்ல பெயில், நிறைய கேசஸ்ல அவங்க உள்ள இருந்து ட்ரையல கண்டெஸ்ட் பண்ணி அப்படியே கன்விக்ட் ஆனவங்களும் அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, எவ்வளவு பெரிய குற்றங்கள் செஞ்சாலும் நமக்கு மேண்டேட்டரி பெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அது எதுக்காகனா இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு என்ன ஆகுனா, சாட்சியங்களை கலைச்சிருவாங்க, எவிடன்ஸை வந்து டேம்பர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சார்ஜ் ஷீட் ஃபைலிங் வரைக்கும் நம்ம அவங்களை உள்ள வைக்கிறது. ஓகே, நிறைய இடத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சுன்னு சொல்லியே பெயில் கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு மேல சாட்சியங்களை கலைக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, போலீஸோட இதுலதான் இருப்பாங்க, அதாவது வித் கண்டிஷன்ஸ், டெய்லி போய் சைன் பண்றவங்களா இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இங்கேயும் சொன்னாங்க இல்லையா, இப்பதான் எக்மோர் கோர்ட்ல இருந்து சம்மன் வந்தது, நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்லாம் இந்த இடத்துல சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஓகே, சோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒன்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு லா சிஸ்டமே எப்படி அப்படின்னா, 100 குற்றவாளிகள் வந்து இருந்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நமக்கு. எஸ், ப்ரூவிங் ஃபேக்டர் இருக்கு, பட் எப்பனா ட்ரையல் கண்டெஸ்ட் பண்ணி ஃபைனலா இருக்குல்ல, கன்விக்ஷன் ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அப்ப இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், பெண்டிங் கேசஸ் தான் சொல்றோம். ஓகே, இது இத்தனை பெண்டிங் கேசஸ் இருக்கு அப்படின்றது which means என்னன்னா, இப்ப ஞானசேகரன் விஷயத்துல நம்ம என்ன சொன்னோம், இருக்க பெண்டிங் கேசஸ் இருக்கு அப்படின்னவனே ரெகுலரா எஸ் ப்ராப்பரா நல்ல புள்ள மாதிரி கோர்ட்டுக்கு போறது, போய் ஆஜராகிறது வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நாங்க சொல்லப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன் போய் சைன் பண்ணிட்டு வந்துட்டு அதுதான். ஏன்னா ஒரு குற்றவாளி அப்ஸ்கெண்ட் ஆகும் போதுதான் ஒரு விஷயம் வந்து அங்க நமக்கு இதுவாகும், ரொம்ப நம்ம தேடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த கேட்டகரி பார்க்கும்போது A+A அதெல்லாம் வரும்போது, ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றது இவங்களா தான் இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது அதுதான் அந்த ஒரு கான்ட்ரடிக்டரியான தவிர ஒரு கேப் அதுதான். ஓகே, ஏன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து இப்ப நிறைய பேர் சொல்லலாம், ஏங்க இந்த கேஸ்க்கு இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்னு. டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் ஆகும், என்னன்னா ஃபேக்ட்ஸ்னால ஆகும். சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணிடுவாங்க. ஒரு கேஸ்ல யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் என்ன ஒரு 50-100 பேஜ் போட்டா பரவாயில்ல, 1000 2000 3000 பேஜ் போட்ட சார்ஜ் ஷீட் காப்பீஸ் எல்லாம் இருக்கு நமக்கு. ஓகே, இருக்கும்போது அவ்வளவு விட்னஸையும் நம்ம என்கொயரி பண்ணணும். அவங்களுக்கு சம்மன் அனுப்புனா அவங்க கோர்ட்டுக்கு வரணும், ஆன் டைம்ல வந்தாதான் இந்த விஷயம் வந்து சீக்கிரமா போகும் நமக்கு. ஓகே, ஏன்னா இந்த டிலே ஆகிறதான ரீசன் இதுதான் ஒண்ணு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் அப்டேட் வந்து நமக்கு 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டதா சொல்லப்படுதுங்க. ஓகே, அரெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு மாவுக்கட்டு கல்ச்சர் பெரிய கல்ச்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, ஏன்னா இந்த கேஸ்லயும் வந்து இங்க மாவுக்கட்டு போட்டதா சொல்லப்படுது. ஏன்னா தப்பியோட முயற்சிக்கும் போது வந்து மாவுக்கட்டு அப்படிங்கிற, ஏன்னா தெரியும் அந்த சும்மா போய் விழுறதுக்கும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பி ஓடும் போது ஃபோர்ஸ்ல விழுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லோகோ மெயின் அக்யூஸ்டுங்க, சங்கர் பாய் ஒரு அக்யூஸ்டுன்னு சொல்லப்படுது. அந்த சங்கர் மேலேயும் ஆல்ரெடி பல கேசஸ் இருக்குன்னு நம்ம இங்க சொல்றாங்க. பட் இன்னும் லிஸ்ட் ஆஃப் எவ்வளோன்றது நமக்கு வரல, ஏன்னா இப்போ வந்து அப்டேட் இதுதான் நமக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 4 பேர். இதுல வந்து ஒருவருக்கு வந்து லெஃப்ட் லெக்ல ஃப்ராக்சர், ஒருத்தருக்கு வந்து ரைட் கையில ஹேண்ட்ல வந்து ஃப்ராக்சர் கட்டு போட்டிருக்காங்க. இன்னும் 4 பேர் வந்து சிலம்பரசன், தீபக், வெங்கட், மோகன், இந்த 6 பேரையும் இப்ப வந்து போலீசார் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் முன்னாடி என்ன சொல்லுது என்னன்னா, இப்ப எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, இப்போ இவனுக்கு டெக்னாலஜி தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல,
இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே உட்காந்து அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா VPN யூஸ் பண்ணி டார்க் வெப்ல போட்டிருந்தா அது வேற கதை. நார்மலா ஒரு டேட்டா யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த IP அட்ரஸ் வச்சு நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஓகே, சைபர் செல்ல வச்சு அதுலயும் இவங்க ஒருவேளை கிடைக்கலாம் ட்ராக்கிங் போயிருப்பாங்க போலீஸ் அந்த இடத்துல. பட் அதுக்குள்ளதான் இந்த இடத்துல வந்து இவங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே மேம், இப்போ அண்ணா நகர்ல நடந்து ஒரு பேசும் பொருளாக மாறி தமிழக மக்களுடைய கவனத்தை ஈர்த்த அந்த ஒரு இது கேஸ், அதே மாதிரி கேஸ் இப்போ போடுறது பாத்தீங்கன்னா மர்டர் அட்டெம்ப்ட் டு மர்டர் இடத்துல போல. ஏன்னா ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர் நடந்திருக்கு, அதுக்கு தனியா அவங்க மேல அயனாவரம் இதுலயும் FIR ஃபைல் பண்ணப்படும் இப்போ. ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வேற இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 101, 103, 109 ஆஃப் BNS மர்டர் அட்டெம்ப்ட் டு மர்டர் இந்த விஷயம்லாம் போடப்படலாம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வரும்போது இன்னும் என்னென்ன செக்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த அப்டேட்டா இருக்கும். ஓகே, இது மூலமா அவங்க வந்து இந்த ஒரு கேஸ்க்கு அப்புறமா பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி உள்ளதா இருக்கிற மாதிரி? ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆல்ரெடி இப்போ இந்த லோகோ கூண்டாஸ்ல தாங்க உள்ள போயிட்டு வெளில வந்தேன். ஆமா, ஓகே, பல இதுக்கு கழிச்சு ஓகே கேஸை ஒரு கன்விக்ஷன் இதுவாக தான் போகும். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம ஜட்ஜ் கிட்ட போய் நிற்கும்போது பெயில் நம்ம கேட்கும்போது கேட்குற முதல் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர், ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அந்த இடத்துல என்னன்னா மேபி இந்த கேசஸ்ல இருக்கலாம் அவங்க உள்ளவே இருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ட்ரையல கண்டெஸ்ட் பண்ற மாதிரியும் நடக்கலாம். இல்ல பெயில்ல வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அண்டர் ஸ்க்ரூட்டனைசேஷன் இந்த சைன் பண்ற விஷயம் அது இதெல்லாம் இது பண்ற விஷயமாவும் இந்த இடத்துல இருக்கலாம். ஓகே மேம், இந்த எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த இந்த ஒரு கேஸின் பின்னணியை பத்தி எங்ககிட்ட விரிவா பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.